பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸுமே சில நியூட்ரியன்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். நாம அத எப்ப சாப்பிடுறோமோ, அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி, அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் நம்மளோட உடம்புக்கு சேர்ந்து, நாம டெவலப் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பீஸா, பர்கர் எடுத்துக்கலாம். அதுலயும் நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. உதாரணமா வீட் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, சீஸ் இருக்கு. ஸோ இது வீட்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். வெஜிடபிள்ஸ்ல விட்டமின்ஸ் இருக்கு. சீஸ்ல வந்து ஃபேட்டுன்னு இல்ல, புரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பீஸாவை சாப்பிட்றது மூலமா எனக்கு இவ்வளோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அப்போ பீஸா சாப்பிட்றது நல்லது தானே? அதான் கிடையாது. பிகாஸ் பீஸால யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் இன்கிரிடியன்ட் பார்க்குறப்போ வீட். ஸோ வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுவாங்க பேஸுக்கு. ஆனால் அதை வந்து வீட் ஃப்ளோர்னு கேட்டால் இதுதான் கிடையாது. பிகாஸ் அதை வந்து மைதா இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதிகப்படியான கன்சப்ஷன் இது எல்லாத்துக்குமே காரணமாக மைதாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைதாவை யூஸ் பண்ணுறதுனால பெருசாக ஃபைபர்னு ஒன்று நம்மளோட உடலுக்கு போகவே போகாது. அதுலேருந்து ஒரு பெருசாக எந்த ஒரு நியூட்ரியண்ட்டுமே இல்லாத ஒரு இன்க்ரீடியண்ட்னா இப்போ அது ஃப்ளோர் ஆகிடுச்சு. அன்லஸ் அதில் வந்து நிறைய கெலோரிஸ் வந்து இருக்கும். ஸோ எனர்ஜிக்கு அது வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து வேறு என்ன யூஸ் பண்ணோம்னா சீஸு, மயோனைஸ் இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சீஸு, மயோனைஸில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எக்ஸஸான சோடியமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து கெச்சப், சாஸு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ், சால்ட்டு, சுகரு இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிட்றது மூலயமா ஹை கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஓவர் கன்சப்ஷன்னால வெயிட் கெயினும் அதிகமாக காசாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில ப்ராசஸிங் மெத்தட் அந்த நியூட்ரியண்ட்டை மாஸ்க் பண்ணிவிடும். ஸோ மாஸ்க் பண்ணுறது மூலயமா அந்த நியூட்ரியன்ட் தன்னோட உடம்புக்கு போகாமலே போயிடும். ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஃபைபர்லெஸ் ப்ராடக்ட், அதாவது நிறைய ஜங்க் ஃபுட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனால தன்னோட உடலில் கேஸ்ட்ரிக் டிஸ்டென்ஷன் அண்ட் ஹார்மோனல் செட்டிலிட்டி வந்து டெவலப் ஆகுதான். ப்ராசஸிங் மெத்தடு, ஃபேட்டு, சால்ட்டு, சுகரு, விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே பேலன்ஸ்டு லெவலில் இல்லாத எந்த ஒரு ஃபுட்டுமே அதை வந்து ஜங்க் ஃபுட்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டு என்ன தான் அதில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ட் ப்ரெசன்ட் ஆகியிருந்தாலும் அது நம்மளோட உடலுக்கு போதுமான அளவுக்கு அக்வயர் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், நாம் சாப்பிடக்கூடிய பீஸா, பர்கர் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்ஸா இல்லை ஜங்க் ஃபுட்ஸா? முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருந்தியா? உன் லென்த்துக்கு பேசாதடா, என் லென்த்துக்கு பேசுறா.